வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மூல நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய மிக அற்புதமான தினமாக வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்திற்கான ஒரு அதிமுக்கியமான பதிவு. இந்த பௌர்ணமி வழிபாடு மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன நன்மையை கொடுக்க போகுது, இதை எப்படி வழிபாடு செய்யணும், இந்த 2 நட்சத்திரத்திற்குமான நன்மை என்ன, இந்த வழிபாடு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியிலிருந்து மூலம் மற்றும் புராட நட்சத்திர நண்பர்களை காப்பாற்றுமா அப்படிங்கிறத பதிவோட இறுதியிலையுமே இந்த வழிபாட்டு முறைகளை ஆரம்பத்திலையும் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவை மற்ற மூலம் மற்றும் புராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திற்கான நன்மைகள் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது, சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் துலாம் ராசியில் சந்தரிக்கும் போது இந்த நட்சத்திரங்கள் பல நன்மையை பெறுது. முதல்ல மனத்தெளிவு. கேதுவின் ஆதிக்கம் கொண்ட மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி தின வழிபாடு கொடுக்கும். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். எடுத்து வைக்கும் காரியங்கள் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி சுப காரியங்கள் கைகூடக்கூடிய காலமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதார மேன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அற்புதமான வழிபாடு அப்படிங்கிறது செய்யும்போது தான தர்மங்கள் மூலமாக வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகும். குறிப்பாக பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆடம்பர பொருள் வாங்குவது அல்லது வாகனம் தொடர்பான யோகங்கள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ம வினைகள் தீரும் இந்த கால வழிபாடு அப்படிங்கிறது. சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு உகந்த நாள் அப்படின்னால இந்த 2 நட்சத்திர நண்பர்களும் செய்யக்கூடிய வழிபாடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் செய்த பழைய கர்ம வினைகள் பாவ விமோச்சனங்களை நீக்கி நன்மையை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சரிங்க, இது எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்க. சித்திரகுப்தர் வழிபாடு முதல்ல செய்யணும். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தரை மனதார வழிபட வேணும். ஒரு பேப்பரில் ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு 108 முறை எழுதி நம் பூஜை அறையிலோ அல்லது வழிபடும் இடத்திலோ வைத்து நாம் வழிபாடு செய்யலாம். இது உங்கள் நட்சத்திரத்திற்கு தெரியாமல் செய்த தவறுகளை, நம் கண்ணுக்கு தெரியாத கர்ம வினைகளை, பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதை நம்பிக்கையோடு செய்யும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தண்ணி மற்றும் உணவு தானம் செய்வது. சித்ரா பௌர்ணமி கோடை காலத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். நீர்மோர் அல்லது பானகம் தானம் செய்வது விசேஷம் சொல்கிறாங்க. மூல நட்சத்திர நண்பர்கள் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உடை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. பூராடம் நட்சத்திர நண்பர்கள் ஏழைகளுக்கு இனிப்பு அல்லது தயிர் சாதம் கொடுப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுவதால் இந்த 2 தான தர்மங்களை 2 நட்சத்திர நண்பர்களும் செய்யலாம். அடுத்ததாக சந்திர தரிசனம். இந்த பௌர்ணமி தினத்தன்று இரவு பௌர்ணமியில் முழுமையாக தெரியக்கூடிய சந்திர பகவானை ஆலய வழிபாடு முடித்தோ அல்லது நம் வீட்டில் பூஜை அறையில் வழிபாடு செய்துவிட்டோ வெளியில் சந்திர பகவானுடைய ஒளியில் சிறிது நேரம் நின்று தியானம் செய்யலாம். அல்லது சந்திரனை பார்த்து வழிபாடு செய்யும்போது மன அமைதி வருங்காலத்தில் கிடைப்பதற்கு சந்திர பகவானுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். கிரிவலம் அல்லது ஆலய வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் திருவண்ணாமலை போன்ற தலங்களுக்கு கிரிவலம் செல்வது அல்லது உங்கள் ஊரில் உள்ள சிவாலயங்களுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி கிரிவலம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா கிரிவலம் வரலாம். இந்த வழிபாட்டு முறைகளை செய்யும்போது ஓம் நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை உச்சரிப்பது இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லலாம். இந்த பௌர்ணமி தினத்தன்று உப்பு மற்றும் புளி குறைந்த உணவை உண்பது விரதத்திற்கு உகந்ததாக கருதப்படுவதால் நீங்கள் அவ்வாறு செய்யலாம். ஓகே, இப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பு குறையுமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக சித்ரா பௌர்ணமி வழிபாடுங்கிறது தான தர்மங்களை செய்யும்போது அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கிறது எதிர்மறை விளைவுகளை குறைக்க இந்த பௌர்ணமி வழிபாடு பெரிதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மூலம் மற்றும் புராண நட்சத்திரக்கார நண்பர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்களால தற்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், காரிய தடைகள், பணவரவில் தடைகள், உடல் உபாதைகள் இது எல்லாமே சமாளிக்க இந்த வழிபாடு ஒரு மிகப்பெரிய கர்ணனுக்கு கவசமாக இருப்பது போல் உங்களுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு கவசமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பை குறைக்க இந்த வழிபாடு எப்படி உதவுது அப்படிங்கிறத பார்க்கும்போது சித்திரகுப்தர் வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை சீரமைக்கும். சனி பகவான் கர்மக்காரகன் அப்படிங்கிறதுமே சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தரை வழிபடும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தண்டனையினுடைய வீரியம் குறையும். மன அமைதி எப்படி குறையுதுன்னு பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனியின் போது சந்திரன் பலவீனம் அடைந்திருப்பார்.
அதிகப்படியான கவலைகள் வரும். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் முழு பலத்துடன் இருக்கிறதுனால இந்த நாளன்று இந்த ஒளியில் வழிபாடு செய்வது உங்கள் மனதிற்கு தைரியத்தையும் தெளிவையும் கொடுக்கும். இது சனியால் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டமம் போன்ற பதற்றத்தை கட்டுப்படுத்தும். தானத்தினுடைய மகிமைன்னு பார்க்கும்போது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான எளிய மக்களுக்கு உதவிகள் செய்யும்போது சித்ரா பௌர்ணமி என்று நீங்கள் செய்யும் அன்னதானம், குறிப்பாக தயிர் சாதம், லெமன் சாதம் மாதிரி நீர்மோர் தானம், இதெல்லாமே சந்திர பகவானுடைய பார்வையை மென்மைப்படுத்தும். அவர் நம்முடைய இருக்க பிடிச்சிக்கிறத கொஞ்சம் தளர்த்துவார். அதனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும். நீங்கள் செய்ய வேண்டிய கூடுதல் பரிகாரம் என்னென்னு பார்க்கும்போது அர்த்தாஷ்டம் சனியின் பாதிப்பு வீரியமாக இருந்துச்சு அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதையும் சேர்த்தி பண்ணுங்கள். சிவ வழிபாடு செய்யலாம். சனி பகவானுடைய குருவான சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது விசேஷம். கோயில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு மண் அகல விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அல்லது எள் எண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். உங்கள் நட்சத்திரத்திற்கு உகந்த தானமாக வயதானவர்களுக்கு அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது உணவு உதவியோ செய்வது சனி பகவானுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றுங்கனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை செய்யும்போது இரட்டிப்பு பலன். ஒன்று, மனம் தெளிவாகும். அடுத்தது, சனி பகவானுடைய பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி மூலம் மற்றும் பூரண நட்சத்திர நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும். இதை சுருக்கமாக சொன்னால் சித்ரா பௌர்ணமி வழிபாடுங்கிறது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. இது சனியினுடைய பாதிப்பை முழுமையாக நீக்க முடியாது அப்படின்னாலுமே இந்த பாதிப்புகளை தாங்கி கொள்ளும் அளவுக்கு மன வலிமையும் மற்ற இறை அருளையும் நமக்கு சேர்த்து கொடுக்கும். அதிலிருந்து தப்பிப்பதற்கான நல் வழிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது மூலம் மற்றும் புராட நட்சத்திர நண்பர்கள் படிப்படியாக உணர்வதை அடுத்த நாள்லேருந்து சில பேர் உணர்வீங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்ல மாற்றம் லைஃப்பில் கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கத்தில் குறிப்பாக ஆரோக்கியம் அல்லது தொழில் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மூலம் மற்றும் புராட நட்சத்திர நண்பர்கள் இந்த வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவு இருக்குது, தொழில் ரீதியாவா உடல் ரீதியாவா, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த பதிவு சித்ரா பௌர்ணமி வழிபாடு மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதிவாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். இந்த பதிவு கோச்சார பலன் அப்படின்னாலுமே 100% இது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும்னாலுமே இந்த நாளில் இன்னும் தெளிவான வழிபாடு பரிகாரம் செய்யணுன்னா உங்கள் சுயஜாதகத்தை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைங்க. இந்த பதிவு மூலம் மற்றும் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு மன தெளிவையும் வழிபாட்டு முறைகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதோட நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.